ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பல்லு எப்படி எடுப்பாங்கன்னா, நம்ம கரெக்டாக இந்த ஷோல்டர்லேருந்து இங்கே நம்ம முட்டி இருக்குல்ல, நம்ம முட்டிலேருந்து இவ்வளோ தூரம் கொஞ்சம் கேப் கொடுத்தா போதும். ஸோ இங்கேருந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் தான் நீங்கள் மெஷர் பண்ணணும். ஸோ எப்படின்னா, இப்படி வச்சுட்டு கரெக்டாக அந்த ஷோல்டர் லென்த்லேருந்து கரெக்டாக இவ்வளோ தூரம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு சிஎம்லேயும் இன்ச்லேயும் கிடைக்கும். ரெண்டாவது வந்துட்டு இங்கேருந்து இங்கே மிடில் செஸ்ட் வரைக்கும் மெஷர் பண்ணுவோம். ஸோ இந்த மெஷர் பண்ணும்போது இப்படி கோணையாக மெஷர் பண்ணிடாதீங்க. உங்களோட அந்த நம்ம எடுத்தோம்ல பல்லு ஷோல்டர்கிட்ட, அதுலேருந்து நேராக உங்களோட செஸ்ட் மிடில் எப்படினாக்கா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதான் உங்கள் செஸ்ட்டுனா கரெக்டாக நம்ம எப்படி எடுக்கிறோன்னா இங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில். ஓகே, ஸோ அது எனக்கு எவ்வளோ கிடைக்கிதுன்னா திருப்பியும் சிஎம்லேயும் இன்ச்லேயும் எனக்கு வேணும். ஓகே, மூணாவது வந்துட்டு உங்களோட செஸ்ட் ஃபுல் சைஸ். இப்போ சில பேர்த்துக்கு வந்துட்டு இங்கிட்டு கூடையாக வேணும், எனக்கு இங்கேயும் கூடையாக வேணும், இப்போ ஃபுல் கவரேஜ் அவங்களுக்கு இவ்வளோ தூரம் எப்படி வேணும். ஓகே, ஸோ இதில் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னா, இங்கேருந்து உங்களோட செஸ்ட் மிடில், ஓகே, செஸ்ட் மிடிலேருந்து இது உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ. ஓகே, இதுதான் செஸ்ட் ஃபுல் சைஸ். அப்படி உங்களுக்கு இல்லை எனக்கு இவ்வளோ தூரம் அப்படி தான் வேணும்னா, நீங்கள் வந்துட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, இல்லை உங்களோட செஸ்ட் உங்கள் மேலேயும் நீங்கள் சாரி போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு இவ்வளோ தூரம் தான் வேணும்னா இவ்வளோ. ஸோ அதையும் வந்துட்டு கரெக்டாக மிடில் தான் இருக்கணும், உங்கள் செஸ்ட் மிடில். ஓகே, நாலாவது வந்துட்டு ஒரு பாடி சைஸ் எப்படின்னா, சாரி வந்து நீங்கள் இப்படி போட்டுட்டு இப்படி நீங்கள் சாரி எப்படி கட்டுவீங்களோ உங்கள் மேலே சும்மா ரேப் பண்ணிக்கோங்க. இப்படி சுற்றிட்டு நீங்கள் அந்த நடுவில் பின் குத்துவீங்களே இங்கே. ஸோ மேக் ஷுர் உங்களோட இங்கே தொப்பல் இருக்கிற வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் இதை இப்படி எடுத்து எப்போதும் சைட்டில் வந்துட்டு கொஞ்சம் இப்படி வச்சு தானே நம்ம ஊக்கு குத்துவோம். ஸோ எனக்கு வந்துட்டு இங்கேருந்து ஒரு எவ்வளோ இன்ச் சொல்லலான்னா, ஒரு அபவுட் 5 இன்ச் ஒரு கேப் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எப்படின்னா இங்கேருந்து இப்படி வந்து 5 இன்ச் உங்களோட இன்னொரு தொடக்காலில் வந்துட்டு இங்கே நம்ம ஊக்கு போடுவோம். ஸோ என்ன பண்ணுவீங்கன்னா, இங்கே ஒரு ஊக்கு போட்டுட்டிங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள், ஓகே, இப்போ நான் இங்கே ஒரு ஊக்கு போட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் மெஷர் பண்ணுறதுனா எப்படி மெஷர் பண்ணணுன்னா, மெஷரிங் டேப் எடுத்துகிட்டு இது உங்கள் பாடின்னு நினச்சிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் இங்கே போட்டுட்டு திருப்பி அந்த ஊக்கு பாயிண்ட் அங்கே வச்சுட்டு இப்படியே சுற்றுங்க உங்களோட மெஷரிங் டேப்பு. ஓகே, இப்படி சுற்றுனீங்கன்னா இருங்க. ஓகே, ஐம் பிரிங்கிங் பேக். கரெக்டாக உங்கள் சாரி எங்கே இருக்கோ அப்படி தான், இவ்வளோ தூரம்னா இப்படி. ஓகே, அப்புறம் எவ்வளோ வருது அப்படின்னு. ஓகே, ஸோ அது வந்துட்டு நாலாவது. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்பர் 5. ஓகே, நம்பர் 5 வந்துட்டு நம்ம எப்படி டக் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இப்போது நீங்கள் வந்துட்டு எஸ் சைஸ்னால் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக உங்கள் ஹிப்பு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இஃப் நீங்கள் எம்னா இவ்வளோ தூரம், இங்கே எல்னா இவ்வளோ தூரம் இங்கேருந்து வச்சு எனக்கு அளவு கொடுக்கணும். ஓகே, எப்படின்னா இப்படி போட்டுட்டு பண்ணிவிட்டு, ஓகே, ஸோ கரெக்டாக இவ்வளோ தூரம் வரப்போ இது வரைக்கும் நீங்கள் மெஷர் பண்ணி எனக்கு சொல்லணும். இப்போ எப்படின்னா இங்கேருந்து மெஷரிங் டேப் போட்டுட்டு இங்கே அப்படி உங்கள் ஹிப் பெருசாக இருந்துச்சுன்னா வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், மெஷர் பண்ணுறப்ப உங்கள் ஹிப் இங்கிட்டு கீழே மெஷர் பண்ணிவிட்டு அந்த அளவு சொல்லுங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் இங்கே இன்னும் பெருசாக இருக்கும் நம்மளோட இடுப்பு விட. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்பர் 6ல் வந்துட்டு நம்பர் 5 வந்து நம்ம இங்கே பின் பண்ணிட்டோம். ஓகேவா, நீங்கள் மெஷரிங் பண்ணதுலேருந்து இங்கே ஒரு நம்ம ஒரு ஊக்கு போட்டுட்டோம். ஸோ அதோட வந்துட்டு இந்த துணி இப்படி வச்சுட்டு நீங்கள் உங்களோட பல்லுவோட இந்த மெஷர்மெண்ட்ஸ் நம்ம எடுத்தோமே, நான் இங்கேயும் ஒரு ஊக்கு போட்டிருக்கேன். எப்படின்னா நம்ம இங்கே வச்சுட்டு தானே நம்ம பல்லு எடுத்தோம். ஸோ வந்துட்டு இது வந்துட்டு ஒரு டர்ன் போட்டுட்டு, ஓகே, நம்ம திருப்பி இங்கே வச்சுருவோம். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்களோட அந்த செஸ்ட் வந்துட்டு நல்லா அரேஞ்ச் பண்ணிவிட்டு, நீங்கள் ஆக்சுவலி இது நீங்கள் உங்கள் பாடி மேலேயே செய்யலாம். சும்மா லைக் வேறு ஆள் கட்டுற மாதிரி சும்மா இப்படி மேலே போட்டுட்டு இது நல்லா புல் பண்ணிவிட்டு, ஓகே, நல்லா எவ்வளோ தூரம் உங்களுக்கு வேணுமோ அதுதான் நம்ம பின் பண்ணோம் இங்கே. ஓகே, ஸோ வச்சுக்கோங்க. இது வந்து உள்ள சைஸ் நான் வந்துட்டு இவ்வளோ தூரம் பின் பண்ணியிருக்கேன். ரொம்ப கூடியாகவும் எடுத்துடாதீங்க, கரெக்டாக உங்களோட இடுப்பு அளவுக்கு. அப்புறம் நான் கேட்ட கொஞ்சம் இன்ச் கீரை நீங்கள் இன்னும் ஒரு காலில் வந்துட்டு இங்கிட்டு பின் பண்ணுற மாதிரி. ஓகே, கீரை வந்துட்டு இங்கிட்டு
காட்டேன். எப்படின்னா அந்த சாரி நான் இப்படி இழுத்து வந்துட்டு நான் இங்கே பின் பண்ணுற மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம இங்கே பின் பண்ணிட்டோம்ல, இந்த ஒரு பின்னும் நம்ம மொத டக் பண்ணுமே, இந்த ஒரு பின். ஓகே, ஸோ நம்ம கரெக்டாக ரேண்டமாக ஒன்று எடுக்க போகிறோம். இப்படி ஸோ நம்ம ஸோ நம்ம 6 வந்துட்டு நம்ம அந்த டக் பண்ணோம்ல, அந்த டக் பண்ண ஊக்கு இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பாடி சுற்றி வந்து இங்கே ஒரு ஊக்கு இருக்குது. ஸோ இங்கேருந்து இங்கே எவ்வளோ கேப் போடனா ஏறக்குறை இவ்வளோ விடலாம். ஸோ நான் இது வந்துட்டு ஒரு about 27 to 28. ஸோ நீங்கள் 20 பார்க்கலாம், ஒரு 24 to 28க்குள்ளே நீங்கள் இங்கே கேப் போடலாம். ஓகே, இந்த கேப் எதுக்குன்னா வந்துட்டு சைட் ப்ளீட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஓகே, ஸோ ஊக்கு போடுற இடம் வந்துட்டு நம்பர் 1. அதுக்கப்புறம் உங்கள் மிடில் செஸ் இருக்குல்ல, இங்கே ஒரு ஊக்கு நம்பர் 2. அதோட வந்துட்டு பாடி டேர்ன் பண்ணி இங்கே நம்ம ஊக்கு குத்துவோம்ல, அங்கே நம்பர் 3. அதோட அந்த கேப்லேருந்து இங்கே ஒரு கேப் போட சொன்னேன்ல, ஸோ இங்கே ஒரு ஊக்கு வரும். அதோட வந்துட்டு உங்களோட ஹிப் சைஸ் நம்ம இங்கே சொருவிட்டு ஒரு சுற்றிட்டு நான் கரெக்டாக நடுவில் வைக்கிறோம்ல, அங்கே ஒரு ஊக்கு. ஸோ அந்த ஊக்கும் இந்த ஊக்கும் இங்கே இப்படி தெரியும், இங்கிட்ட ஒன்று இங்கிட்ட ஒன்றுன்னு தெரியும்.